என்ன இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி ஒருத்தவங்க லைஃப்பில் என்ட்ரு ஆகிறாங்கன்னா அவங்கள அப்படியே அவங்க தப்பு நிறை குறை எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கும். அதேமாரி ஓவர் டூயிங், ஒருத்தவங்களுக்கு பேலன்ஸ் இருக்கணும். நான் ஒரு 50% கொடுத்தா நீ ஒரு 50% அதில் எஃபர்ட் போடணும். 2 பேருமே ஈக்குவலாக எஃபர்ட் போடணும். எஃபர்ட் போட முடியலன்னா கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் லாங் லாஸ்டிங்காக போகும்போது ட்ரெயின் அவுட் ஆகிடும். எனர்ஜி வந்து ஒருத்தருக்கு ட்ரெயின் அவுட் ஆகிடும். ஸோ லாங் டேர்மில் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து அதை யார் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பர்சனை கம்ப்ளீட்டாக இவங்க என்னது ஐ ஓன் ஹர் அப்படின்றதுலாம் கிடையாது. இஸ் மைன் அப்படி டோட்டலாக யாரும் சொந்தம் கிடையாது. ரெண்டாவது ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் என்ட்ரு ஆகிறாங்கன்னா அவங்க ஒரு பார்ட்டு தான். அவங்க நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்க டோட்டலாக அதேமாதிரி அவங்க தான் நம்ம லைஃபு, அவங்க தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அவங்களோட லைஃப்பில் நம்ம ஒரு பார்ட், ஒரு சின்ன பார்ட். அதேமாதிரி அவங்க ஒரு கம்பேனியன்ஷிப்பாக தான் வந்திருக்காங்க. லைக் பெட்டர் ஆஃப்னா என்ன, பெட்டர் ஆஃப் அந்த மாதிரி தான் லவ் பண்ணுறாங்க எல்லாமே பெட்டர் ஆஃப் தான், மேரேஜ் பண்ணாலும் பெட்டர் ஆஃப் தான். ஸோ நம்ம ஈக்குவலாக இருக்கணும், எல்லா விஷயத்துலையும் நம்ம ஈக்குவலாக இருக்கணும். ஒருத்தங்க ஏர்ன் பண்ணுறாங்கன்னா நாமளும் ஏர்ன் பண்ணணும். ஒருத்தங்க எமோஷ்னலி அவைலபிளாக இருக்காங்கன்னா நாமளும் எமோஷ்னலி அவைலபிளாக இருக்கணும். அதுக்காக இப்போ மாடர்ன் டேஸில் எப்படி இருக்குன்னா we need to pay equal, அது நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா ஃபெமினைன் இஸ் டு ரெஸ்பாண்ட், மாஸ்குலின் தான் ப்ரொவைடர். ஆனால் ஃபெமினைன் வந்து அதுக்காக எதுவுமே ஏர்ன் பண்ணாமல் எதுவுமே வந்து மாஸ்குலினுக்கு ஹெல்ப் பண்ணாமல் அவங்க க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணாமல் ஃபுல்லாக அவங்கக்கிட்டேருந்து எடுத்துக்கிறதுக்கு மட்டும் வரக்கூடாது. அவங்கள பாசிட்டிவாக அவங்க லைஃப்பில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுதான் ஃபெமினைனோட ஒர்க். ஃபஸ்ட்டு இந்த மாஸ்குலின் ஃபெமினைன் எனர்ஜி 2 பேர்கிட்டையும் இருக்கா அப்படின்றது தெரியணும். ஏன்னா ரியலாக இப்போ மாஸ்குலின் எனர்ஜி வந்து நிறையா பாய்ஸ் கிட்ட இல்லை, மென் அப்படின்னு சொல்கிறோம், அது இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. நிறைய பேர் வந்து ஃபெமினைன் எனர்ஜி தான் அதிகமாக இருக்குது. அதை பேலன்ஸ் பண்ணணும். நீங்கள் பிஃபோர் என்டரிங் ரிலேஷன்ஷிப் யூ மஸ்ட் பேலன்ஸ் யுவர் ஃபெமினைன் எனர்ஜி அண்ட் மாஸ்குலின் எனர்ஜி. ஏன்னா எல்லா ஹியூமன் பீயிங்குள்ளாரையும் மாஸ்குலின் எனர்ஜி இருக்கும், ஃபெமினைன் எனர்ஜி இருக்கும். மோஸ்ட்லி பொண்ணு மாதிரியே இருக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட வந்து நிறைய மாஸ்குலின் எனர்ஜி தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு சர்வைவலான ஒரு சரௌண்டிங்கில் வந்து வளர்ந்தனால அவங்களுடைய அந்த பார்ன் அண்ட் ப்ராட் அப் எல்லாமே ஒரு சர்வைவலான ஒரு பிளேஸ்லேருந்து வரப்போ அவங்க அதிகமாக மாஸ்குலின் எனர்ஜியில் தான் இருப்பாங்க. லைக் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க வந்து இனிஷியேட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. நான் தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. மென் ஆர் ஃபார் கிரைண்டிங் அண்ட் ஹண்டர். மென் ஆர் ஹண்டர்ஸ், நேச்சுரலி ஹண்டர்ஸ். ஸோ எப்பயுமே மென் தான் இனிஷியேட் பண்ணணும். இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. மென் வந்து ப்ரொவைடராக இருக்கணும், ப்ரொடெக்டராக இருக்கணும். விமன் அப்படின்றவங்க நர்ச்சரிங் அண்ட் தென் அவங்கக்கிட்ட நிறையா அந்த எமோஷ்னல் குவாலிட்டிஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் விமனுக்கு. ஸோ பேசிக்காக இந்த ஃபெமினின் எனர்ஜியும் மாஸ்குலின் எனர்ஜியும் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான், பேலன்ஸ் பண்ணால் தான் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறப்போ அது மேட்ச் ஆகும். இப்போ பொண்ணு வந்து மாஸ்குலின் மாதிரி நடந்துக்கிட்டா பையன் ஃபெமினின் மாதிரி ஆப்போசிட் ரோல்ஸை வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்காங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகாது. பொண்ணு தன்மையில் இருக்கணும், பையன் தன்மையில் இருக்கணும். இப்போ வந்து உன்னோட ப்ரொஃபஷனை நீ பாரு, நீ வந்து ஒரு பொண்ணு, உன் ப்ரொஃபஷனை நீ பாரு, நான் ஒரு பையன், என் ப்ரொஃபஷன் நான் பார்த்துக்கிறேன். ஸோ நம்ம 2 பேரும் சேரும்போது நம்ம லைஃப்க்கு எது கரெக்ட், நம்ம 2 பேரும் ஆனால் சொசைட்டிக்காக ஒரு லைஃப்பை வாழாமல் நீங்கள் உங்கள் 2 பேர்